நம்ம பாகிஸ்தான் நீட்ல முக்கியமான மேட்ச் விளையாடுறோம். ஐபிஎல் துபாயில் விளையாடுறோம். துபாய் இன்டர்நேஷனல் மைதானத்தில் விளையாடுறோம். ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்சில் யாருக்காகவும் அவங்க எலிமினேட்டர் விளையாட அவசியம் கிடையாது. அவங்க குவாலிஃபை 1 விளையாடி நேராக ஃபைனலுக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு இது இன்னும் 3 மேட்சுக்கு அதில் குறைந்தது 2 ஜெயிச்சப்பறம் அதில் குறைந்தது 2 ஜெயிச்சா குவாலிஃபை 1 கன்ஃபார்ம் ஆயிரும். பவுலிங் பண்ணுறதுங்க இல்லைன்னா இந்த எலிமினேட்டர் ஒன்று தான் ஓரளவுக்கு இருக்க போகுது. ஆனால் மேக்சிமம் குவாலிஃபை 1 தான் பார்ப்பாங்க தவிர எலிமினேட்டர் 1 பார்க்க மாட்டாங்க. எலிமினேட்டர் இந்த பேட்டிங் பவுலிங் 57 தான் அடிச்சாங்களே. பேட்டிங் இப்போ பேட்டிங் பண்ணாங்களா 57 தான் அடிச்சாங்க. அவங்க 57 தான் அடிச்சாங்க. அதனால என்னாச்சுன்னா ஒரு விக்கெட் அப்படி இல்லாமல் 57 58 அடிச்சு முடிச்சிட்டோம். 3 ஓவர்லேயே முடிச்சிட்டோம். நோ பால் அவசியமே இல்லைங்க. நோ பால் வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போயிடலாம் மேட்சை. நோ பால் வந்ததுனால சீக்கிரமாக முடிச்சுக்காங்க மேட்சை. நோ பால் வராமல் இருந்துச்சுன்னா லேட்டாகவே முடிச்சிடுங்க மேட்சை. நோ பால் போட்டாங்க, அதனால சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. எங்கள் ஊர்லேயே ஒரு 53 வந்துட்டோம். அதனால தான் ஒரு 2 பால் 3.2 பால்ல முடிச்சோம். இல்லைன்னா 3.4 பால் 3.5 3 பால் 3.5 பால் அந்த மாதிரி முடிச்சிடலாம் மேட்சை. இவங்க நோ பால் போட்டதுனால தான் 3.2 பால்லையே நாங்கள் முடிச்சிட்டோம் மேட்சை. ஸோ அதனால் 100 எங்கேயோ வேற லெவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. 100 வேற லெவலாக என்கிறது உங்களுக்கு. இவங்க சின்ன தப்பு பண்ணல, பெரிய தப்பு பண்ணாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைதான். அதனால அதுக்காண்டி ஸ்லோவாக பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக பார்ட்னர்ஷிப் பண்ண என்ன ஆகும்னா டீமுக்கு தான் பேசப்படுறத தவிர அவங்களுக்கு டீமுக்கு தான் பேசப்படும், அவங்களுக்கும் பேசப்படும். இது டீமுக்கு பேசப்படவே படாது. இதே டீம் கூலாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இப்படி டெஸ்டிங்ஸ் மாதிரி விளையாண்டாங்கன்னா எப்படி டீம் ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? இவங்க வரக்கூடிய 2 மேட்ச்லையும் ஜெயிச்சா மட்டும்தான் பிளேயர் பற்றி யோசிக்க முடியும். அந்த மாதிரி நிலைமை இவங்களுக்கு பெரும் டேமேஜ் ஆயிருக்கு. அதனால தான் இவங்க 3 மேட்ச்லையும் ஜெயிச்சா